எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன், இது வந்து மத்தி மீன், இந்த 2 மீனுமே கலந்து மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு கலந்து வச்சுருக்குறோம். நாங்கள் இந்த 2 மீனுமே போட்டு தான் நாங்கள் குழம்பு எப்போயுமே வைப்போம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம், ஜிலேபி மீன் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எங்கள் வீட்டுக்கு மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, வரமிளகா 3 மிளகா போட்டிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இதோட நம்ம வந்து அரிஞ்சு வச்ச தக்காளியை போட்டுக்கணும். தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்காது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் போட்டு 2 3 போட்டு கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசால் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, சீரகப்பொடி, சோம்பு பொடி, மிளகாய்த்தூள். நாங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா சக்தி மீன் குழம்பு பொடி தான் போடுவோம், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், மீன் குழம்புக்கு வந்து பொடி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய். நம்ம தேவையான அளவு மட்டும் ஊற்றினா போதும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சாப்பிட மாட்டாங்க, சேரவும் செய்யாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போடணும். ஆமாம், கடுகு போட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 பொடி எடுத்து வச்சுருக்கோம்ல, சீரகப்பொடி, சோம்பு பொடி, மிளகாத்தூள், இது 3யுமே போட்டுடணும். 3யுமே போட்டு இதையுமே சேர்த்து வதக்கிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஊற்றிப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி, இது வெங்காயம் இந்த மாதிரி வதக்கி வர முடியும். நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளி, சும்மா ஒரு தக்காளி தான் போடணும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு அரைக்கிறதுல நம்ம வந்து தக்காளி போட்டிருக்கோம். அதனால் இது வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து வேகணும். அப்போ அந்த எண்ணெயில் வேகும் போது பார்த்திங்கன்னா அந்த தக்காளியோட எசன்ஸ் வந்து இறங்கும் போது அது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். தேங்காய் வந்து நாங்கள் வந்து குழம்புக்கு வந்து வதக்க மாட்டோம். வதக்காமல் அப்படியே அரைச்சி ஊற்றுறது தான் உங்களுக்கு வந்து இந்த மீன் குழம்புல வந்து டேஸ்ட்டே கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கி வச்ச இது மசாலா பொருட்கள் வந்து ஆறிடுச்சு. இதை நம்ம போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீரகம்,
சோம்பு, மிளகு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் 3 போட்டு நம்ம வந்து வதக்கி நல்லா வதக்கி இப்போ ஆற வச்சு கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் குழம்பு. இந்த குழம்புக்குள்ளே நம்ம அந்த மசாலா கூட இதை ஊற்றிடணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழம்புல நாங்கள் புளி ஊற்ற மாட்டோம். புளி ஊற்றாமலே பார்த்திங்கன்னா எங்கள் குழம்பு வந்து 2 நாள் 3 நாளைக்கும் அப்படியே இருக்கும். எனக்கு குழம்பு வந்து கெட்டு போகாது, செய்யாது, அப்படியே இருக்கும் எங்கள் குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி மசாலா பொருட்கள் வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, அந்த வடை சட்டியில் நம்ம இந்த மீன் குழம்பு பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன் குழம்பு பொடியை போட்டுக்கணும். டேஸ்ட்டே நமக்கு வந்து இதில் தான் கிடைக்கும். அந்த வதக்கி விட்ட அந்த இதில் வடை சட்டியில் வந்து இந்த மீன் குழம்பு பொடியை போட்டு நம்ம கரைச்சி அதில் ஊற்றி விட்டோம்னா குழம்பு ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அளவாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மீனில் வந்து ஊற வைக்கும் போது உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நம்ம அதில் போட்டிருக்கறனால உப்பு வந்து குழம்புக்கு வந்து அளவாக தான் போட்டுக்கணும். தேங்காய் வந்து நாங்கள் வந்து குழம்புக்கு வந்து வதக்க மாட்டோம். வதக்காமல் அப்படியே அரைச்சி ஊற்றுறது தான் உங்களுக்கு வந்து இந்த மீன் குழம்புல வந்து டேஸ்ட்டே கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வதக்கி வச்ச இது மசாலா பொருட்கள் வந்து ஆறிடுச்சு. இதை நம்ம போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சீரகம், சோம்பு, மிளகு, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் 3 போட்டு நம்ம வந்து வதக்கி நல்லா வதக்கி இப்போ ஆற வச்சு கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் குழம்பு. இந்த குழம்புக்குள்ளே நம்ம அந்த மசாலா கூட இதை ஊற்றிடணும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழம்புல நாங்கள் புளி ஊற்ற மாட்டோம். புளி ஊற்றாமலே பார்த்திங்கன்னா எங்கள் குழம்பு வந்து 2 நாள் 3 நாளைக்கும் அப்படியே இருக்கும். எனக்கு குழம்பு வந்து கெட்டு போகாது, செய்யாது, அப்படியே இருக்கும் எங்கள் குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி மசாலா பொருட்கள் வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, அந்த வடை சட்டியில் நம்ம இந்த மீன் குழம்பு பொடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மீன் குழம்பு பொடியை போட்டுக்கணும். டேஸ்ட்டே நமக்கு வந்து இதில் தான் கிடைக்கும். அந்த வதக்கி விட்ட அந்த இதில் வடை சட்டியில் வந்து இந்த மீன் குழம்பு பொடியை போட்டு நம்ம கரைச்சி அதில் ஊற்றி விட்டோம்னா குழம்பு ரெடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம் தண்ணி.
இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அளவாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மீனில் வந்து ஊற வைக்கும் போது உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நம்ம அதில் போட்டிருக்கனால உப்பு வந்து குழம்புக்கு வந்து அளவாக தான் போட்டுக்கணும். குழம்பு காஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்து மீனை போட்டுக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா இப்போ மத்தி மீன், ஜிலேபி மீன் ரெண்டையுமே போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சப்பொடியும் வந்து கலந்து வச்சுருக்கோம். அந்த மீனை தான் போடுறோம். ஆனால் அந்த மீன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 மீன் போடையில் குழம்பே நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனை வந்து நீங்கள் குழம்புல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிக்சருக்கு வந்து அந்த ஊற வச்ச அந்த தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஊற்றணும். நம்ம நிறையா ஊற்றிடக்கூடாது. நிறையா ஊற்றினோம்னா மீன் வந்து மீனில் உப்பு இருக்கிறதுனால குழம்பு வந்து உப்பு நிறைய ஆகி போயிடும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். நம்ம கிள்ளி வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி தலையும் போட்டுக்கணும். போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு தட்டு போட்டு வந்து மூடி வச்சிடணும். மீன் குழம்பு ரெடி. மத்தி மீன், ஜிலேபி மீன், மீன் வறுவல் ரெடி. சாப்பாடு ரெடி. சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் வறுவல். வாங்க சாப்பிட்லாம். இந்த குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள். புளி ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மத்தி மீனும் ஜிலேபி மீனும் சேர்ந்து குழம்பு வைக்கும் போது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.